என்னது விளையாட்டை விட விவசாயம் ரொம்பவே ஈஸியா? இத சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா மேல நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனா மேல விவசாயிகள் அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு விவசாயி தாங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா? நாங்க பகல வேலை பார்க்கிறோம். கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு எதுவுமே தெரியாம எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு விவசாயி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது என்ன வீடியோ, எதுக்காக இந்த சம்பவம், எதுக்காக ஆதவ் அர்ஜுனா மேல இவ்வளவு கோபம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். சோ எஸ், இந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கப்போ விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்பவே கடினம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். என்னன்னா ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கப்போ அங்க விளையாட்டு வீரர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்பவே மேன்மையானது, உயர்ந்தது, அதாவது கடினமானது அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. என்னன்னா காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், அதுக்கப்புறமா மலை மேல ஏறணும் இப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து தள்ளிட்டு விவசாயம் ஒன்றும் கஷ்டம் கிடையாதுப்பா, விளையாட்டு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. சோ இது வந்து விவசாயிகளுக்கு மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே கொஞ்சம் ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயம் எப்படி ஈஸின்னு சொல்லுவாங்க, முன்ன பின்ன அதை செஞ்சு பார்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். இப்போ விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, விவசாயம் இல்லைன்னா விளையாட்டு கூட இல்லைன்னு சொல்லலாம். அதாவது விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயம் தான், அதுவும் கடினமான ஒரு விஷயம் தான். ஆனா எது கூட ஒப்பிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு விவசாயம் இருக்குல்ல, அது இல்லாம விவசாயம் கூட சேர்த்து விளையாட்டை சேர்த்து வச்சு பேசியிருக்காரு. சேர்த்து வச்சு பேசினா கூட பிரச்சனை இல்லை. இங்க வந்து கம்பேர் பண்ணி விவசாயம் ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் கிடையாது, அது ரொம்ப ஈஸி தான், விளையாட்டு தான்ப்பா ரொம்பவே கடினம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்தவங்களை மகிழ்விக்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசிட்டாரு. எஸ், அவர் வந்து இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து இப்படி பேசிட்டாரு. இதுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா விவசாய சங்கங்கள் வந்து இதுக்கு ரொம்பவே தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஒவ்வொரு விவசாயிகளுமே இதனால வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாங்க ஆதவ் அர்ஜுனா மேல. ஏன்னா எப்படி விவசாயத்தை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதங்கம் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சீர்காழி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி ஒரு வீடியோ மூலமா தன்னோட கண்டனத்தையும் தன்னோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. அதுல அடுக்கடுக்கான கேள்விகளையுமே கேட்டிருக்காரு. இப்போ நீங்க வந்து விளையாட்டை வந்து கடினம் சொல்லிட்டீங்க, விவசாயத்தை ஈஸின்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஒரே ஒரு நாள் கிராமத்துக்கு வந்து விவசாயத்தை பாருங்க, அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு ஈஸியா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க என்னமோ விளையாட்டு வீரர்கள் மட்டும்தான் ராப்பகலா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க. இங்க விவசாயி வந்து விளைவிக்கிற ஒவ்வொரு பயிருக்குமே வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியாது. அதே நேரத்துல அவங்க விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அத்தாட்சி, ஒரு உண்மையான விஷயத்த சொல்லவே முடியாது. அது வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதே சொல்ல முடியாது. ஏன்னா விவசாயிகள் வந்து பயிர்களை விளைவிச்சிருவாங்க, அதுக்கப்புறமா புயல் வரும், மழை வரும், வெயில் வரும், தண்ணி பற்றாக்குறை, இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு பயிரை வந்து கொண்டு வர முடியும். அரிசியில இருந்து எல்லா விஷயமான காய்கறியில இருந்து எல்லாத்தையுமே இதை தாண்டி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா அப்படி சொல்ல முடியும். அதாவது அங்க ராப்பகலா காவல் காக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அது மட்டும் இல்லாம வாய்க்கா வரப்பு, அங்க இருக்கக்கூடிய நிலங்கள்ல நடந்து போகும்போது பாம்பு கொத்துச்சா இல்லட்டா முள்ளுதான் குத்துச்சான்னு தெரியாம எத்தனையோ பேர் வந்து உயிரை பணைய வச்சுதான் இந்த விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க. இப்போ விவசாயத்தை விட்டுட்டு மற்ற வேலைகளுக்கு போயிடலாம், ஆனா விவசாயம் செஞ்ச ஒருத்தனால கண்டிப்பா வேற வேலைக்கு போகவே முடியாது. ஏன்னா அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நீங்க இன்னைக்கு சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டுக்குமே காரணம் விவசாயம் மட்டும்தான், விவசாயி மட்டும்தான். விவசாயம் இல்லை அப்படின்னா நீங்க சாப்பிட கூட முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி விவசாயத்தை பத்தி இப்படி கீழ்த்தனமா பேச முடியும், குறைச்சு பேச முடியும் அப்படின்னு விவசாயி காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதே நேரத்துல உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க விவசாயத்தை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம அந்த விவசாயி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க விளையாட்டுனால மட்டும்தான் உடலை வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. விவசாயம் பண்றவங்களோட உடம்ப பார்த்திருக்கீங்களா? இப்போ பனை ஏறுறவங்க, மரம் ஏறுறவங்களோட உடம்ப பார்த்திருக்கீங்களா? அவங்க என்ன விளையாடுறதுக்கா போனாங்க? அவங்களோட உடம்பு எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கு, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அவங்களே மாதிரி உடம்பு மத்தவங்களுக்கு இருக்குமா? சோ இதனால எதுவுமே தெரியாம பேசக்கூடாது, உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நீங்க வந்து ஒரு அமைச்சரா இருக்கீங்கன்னா என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது மட்டும் இல்லாம விவசாயத்தை குறைச்சலாம் எனக்கு நீங்க பேசாதீங்க.
இன்னைக்கு விவசாயம் இல்ல அப்படின்னா நீங்க ஒருவேளை சாப்பாடை கூட சாப்பிட முடியாது அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை அந்த வீடியோவில் விவசாயி வெளிப்படுத்தி இருக்காரு. இப்பக்குரிய தமிழ்நாடு விவசாயத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே, விளையாட்டை விட விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமானு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு மம்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லை மம்டி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? விவசாயம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. விவசாயம் இருந்தால் தான் அந்த அருமை உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எப்படி வளர்ந்தீங்க இதில் ப்ரெட்டும் ஜாமுன் தான் திங்கிறீங்க. இப்போ நாங்களாம் சாப்பாடு சோறு அதை சாப்பிட்ருக்கோம். விவசாயோட அருமை தெரியுங்க. ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. முதலீடு போட்டால் திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விவசாயத்தால் முதலீடு ஒரு போடுறோம்னா திருப்பி அந்த முதலீடு எடுக்க முடியாது. எப்போ காற்று வரும், எப்போ மழை வரும், எப்போ வெள்ளம் வரும்னு தெரியாது. விவசாயி செய்கிறவங்க எல்லாமே ஒரு தொழில் நம்ம கையில் இருக்க அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ முக்கால்வாசி பேர் விவசாயத்தை விட்டு பிளாட்டு போடுறாங்க, விற்றுட்டு போகிறாங்க. சொகுசாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. ஆனால் விவசாயத்தை ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு அதில் சம்பாரித்து அதில் வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இருந்துட்டுருக்காங்க. பல ஏக்கர் உள்ளவங்களாம் பிளாட்டு போட்டு விற்றுட்டு போகிறாங்க. பல ஏக்கர் உள்ளவங்களும் விவசாயத்தை கௌரவத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, நைட்டில் அன்டைமில் வரோம்னா பாம்பு கடிச்சுதா முள் குத்துந்தா தெரியாது. பாம்பு கடிச்சிருக்காது, நம்மளை முள் தான் குத்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் பாம்பு கடிச்சிருக்குமா முள் குத்திருக்குமா, பாம்பு கடிச்சிருக்குமா முள் குத்திருக்குமான்னு தெரியாமல் சரி விடு இருந்தால் பூமிக்கு இல்லைன்னா மண்ணுக்குன்ட்டு வாழ்கிற விவசாயி தான் நாங்களாம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு பேசுங்க. விவசாய விளையாட்டை சொல்கிறத குத்த சொல்லலை, விளையாட்டும் நாட்டுக்கு தேவை தான். இருந்தாலும் அதை விட உணவு வேணும், அதுலேயும் தான் முடியுமா? அதனால் விவசாயம் தான் மெயின், அடுத்து தான் விளையாட்டு. நீங்கள் விளையாட்டுக்கு போகிறவங்களும் பாருங்கள், விவசாயம் பண்ணுறவங்க பாருங்கள், தென்னை மரம் இறங்குறவங்க பனை மரம் இறங்க பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டு மஸ்தாக உடம்பு இருக்குன்னு. விளையாட்டில் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியம் கிடையாது, விவசாயம் பண்ணாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் விவசாயத்தை கேவலம் பேசாதீங்க, விவசாயத்தை தெரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்கள் கிராமத்து பக்கம் வாங்க, விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும் உங்களுக்கு. வாய்க்கு பேசாதீங்க, அமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் அனைத்து மக்களுக்கும் அமைச்சர், அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஒரு விவசாயி மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த விவசாயிகளுமே இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அதாவது சாமானிய மக்கள் கூட இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அமைச்சர் ஆதவர்ஜுனாவு மேல. ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படின்னா எப்படி இஷ்டத்துக்கு பேச தோணும்? குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம தான் பேசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஒரு அமைச்சருக்கு தன்னோட பதவி என்ன அப்படிங்கிறது தெரியல, தாம எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கும்னு தெரியாம வளர்றாரு. அதே நேரத்துல கேள்விகள் கேட்கும் போது அதை பேச வேண்டிய டைம் இது இல்ல, இத பத்தி இன்னொரு டைம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்லைன்னா இப்போ அதை பத்தி பேசவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நழுவிடுறாங்க. இப்படிதான் அந்த அமைச்சர்கள் மேல எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமைச்சர் ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசி மறுபடியுமே சர்ச்சைக்குள்ள சிக்கியிருக்காரு. இதுக்கு எல்லாருமே காட்டுமான பதிவுகளை பதிவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். விவசாயிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒருவேளை சாப்பாடை கூட நம்மளால சாப்பிட முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசினாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்குது. சாமானிய மக்களுக்கு கூட தெரியும் இந்த விஷயம் எவ்வளவு ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா சாமானிய மக்களுக்குமே தெரியும் விவசாயம் எவ்வளவு கஷ்டம், அங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இயற்கை சீற்றங்களை தாண்டி தான் ஒவ்வொரு உணவுகளையுமே சரி, நெல்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தானியங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விளைவிச்சு கொண்டு சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு என்னைக்குமே அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பயிரிட்டு அதை விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா விலை நிர்ணயம் அப்படிங்கிறது என்னைக்குமே விவசாயிகளால பண்ண முடியாது. மத்தவங்க கொடுக்கிற விலையை தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கான லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். பட் அவங்க லாபம் சந்திச்சாலும் சரி, நஷ்டத்தை சந்திச்சாலும் சரி, அடுத்தடுத்து விவசாயத்தை கைவிடாம அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்களோட வலிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்காம ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் இந்த மாதிரி பேசுறது
கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்றது எல்லாரோட கருத்தா இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆதவர்ஜுனா விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் கிடையாது, விளையாட்டு தான் ரொம்பவே கடினம் அப்படின்னு பேசியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல நீங்க விவசாயம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும், உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.